இப்போது ஒரு ஒரு பூனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூனை என்ன பண்ணாக்கா, ஒரு நாய் துரத்திட்டு வருதுனால நல்லா ஜெய்ஜாண்டிக்கான நாய் ஒரு துரத்திட்டு வருது. அந்த பூனை என்ன பண்ணாக்கா, நல்லா தெரியும் இந்த நாயை நம்மளால் எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து எகிரி ஓடும். திப்பு 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 திப்புன்னு ஓடும். இந்த நாய் என்ன பண்ணாக்கா திப்பு திப்புன்னு அது பின்னாடியே போகும். போன பிறகு என்ன பண்ணாக்கா, அந்த பூனை இருக்குல்ல ஓடிக்கிட்டே இருக்கும், நாய் பின்னாடி துரத்திக்கிட்டே இருக்கும். துரத்திட்டே இருந்த பிறகு அந்த பூனை வந்து ஒரு இடத்துல முட்டு சந்தாயிடும், தப்பிக்க வழி இருக்காது. இப்போ இந்த நாய் என்ன பண்ணணும், போயிட்டு அதை கடிச்சிடலான்னு பண்ணும். ஆனால் இந்த பூனை இருக்குல்ல திரும்பி நின்று ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தவொடனே இப்போ நாய் வந்து பயந்துடும். அது இவனால ஓடினாதான் இப்போ என்ன திரும்பி வந்து சீர்றானே அப்படின்னு. அப்போது அந்த பூனை அந்த சக்தி இருக்குதா இல்லையா? இதுக்கு முன்னாடியும் அந்த பூனை தான் பயந்து ஓடிச்சு, இப்போ சீரதும் அதே பூனை தான். அப்போ வந்து இதையும் முன்னாடி ஆரம்பத்தில் பண்ணல அப்படின்னாக்கா, என்னதான் வந்து எதிர்க்க இருக்கிற நபரை விட நமக்கு சக்தியே இல்லைனாலும், நமக்கு திராணியே இல்லைனாலும் அந்த நபர்கிட்ட நம்ம தப்பிக்க தான் பார்ப்போம். ஆனால் வேற வழியே இல்லை, முட்டு சந்தாய் போச்சு அப்படின்னாக்கா நம்ம எதிர்த்து நிற்போம், கோவப்படுவோம். யாருக்கிட்ட? எவனா திருப்பி அடிப்பானோ அவன்கிட்ட. எவனாலும் நமக்கு இழப்பெல்லாம் வருமோ, இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லை, இதுக்கப்புறமேட்டு என்ன இருக்குது, முட்டு சந்தாய் போச்சு, கோவப்படுவான். அப்போது இந்த கோவம் வந்து ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதிரி வந்து வருது. ஓகேங்களா? இந்த விஷயம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அதிகமாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. விடுங்க, அந்த குடும்பத்துக்கு வெளியில் இருக்க சண்டையெல்லாம் விடுங்க, இந்த உறவுக்குள்ளே இருக்க சண்டை தெரியுமா, இதுக்கு மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா குடும்பத்துக்கு வெளியே இருக்க விஷயத்தான் தடுக்க முடியாது. ஏன்னா அது எதிர்பாராமல் நடக்கிறது. அதனால நம்ம வந்து வேறு வழி இல்லை, நம்மளை காப்பாற்றிக்கிதே நம்ம இதை வந்து கோவப்படுவோம், எதிர்ப்போம், என்னென்னோ பண்ணுவோம். ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்டரி, பேசிக்காக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை செய்யறதுக்கான நாலேஜ் உள்ளவங்களா, அந்த புரிதல் உள்ளவங்களா, நமக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்களா, சரி நமக்கு ஏற்ற மாதிரி செய்யலையா, அதையும் நாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி செய்யணுமா, நாம் அவனுக்கு கற்றுத்தரணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னாக்கா, இந்த டீச் பண்ணுறோம், தவறாக செஞ்சு டீச் பண்ண, நம்ம இதே நம்ம டீச் பண்ண வச்சுக்கோங்க, அப்படி இல்லைம்மா இப்படி செய்யணும்மா, ஏங்க அப்படி இல்லைங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும். இங்கே என்னன்னா இந்த ஏற்றத்தாழ்வுலேயே இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஆம்பளைனா ரொம்ப பெரியவனும், பொண்ணுனா ரொம்ப சின்னவனும் சொல்லிட்டு இந்த ஏற்றத்தாழ்வு ஒன்றும் கூட நடந்துட்டு இருக்குது. அப்படிலாம் கிடையாதுங்க. அறிவில் பெரியவனாக இருக்கவங்க தாங்க பெரியவன், அறிவில் சிறியவனாக இருக்க சிறுவங்க. ஓகேங்களா? இந்த ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது, பெரியவன் சின்னவன் கிடையாது. சின்ன குழந்தையா இருந்தாலும் நம்மளை விட அந்த குழந்தை நிறைய தெரியுதா நம்ம கற்றுக்கணும், நம்ம அடங்கி போகணும். அதே மாதிரி ஆம்பளையை விட பொண்ணுக்கு வந்து அதிகமாக தெரியுதா, அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கணும், நம்ம அடங்கி போகணும். அதே மாதிரி தான் பொண்ணுனா வந்து நான் அடங்கி தான் இருக்கணும்னு கேட்கக்கூடாது. விஷயம் தெரியுதா ஒரு பையன்கிட்ட கற்றுக்கோங்க. ஓகேங்களா? அடங்கி போகணுன்ற விஷயம் வந்து நாலேஜ் இல்லை. நம்ம அடங்கி போனால் நம்ம வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ஓகேங்க நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அடங்கி போகிறதுனாக்க அடிமையாக இருக்கணும்னு நான் சொல்லலை, நம்ம வந்து போய் கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான்.